அது மாந்திரீகம். மாந்திரீகம்ன்றது நம்பிக்கை. இது சாப்பிட்டா கியூர் ஆகும் ஆகாதுன்றது அது மேலே ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னாக்கா எஸ்டிசியோட நம்ம அது மேலே வைக்கிற கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கையில் இன்னும் ஃபுல்லாக உங்களுக்கு கியூர் ஆகிடும். என்னை பற்றியே சொல்லிகிட்டே இருக்கிறது எல்லோரும் எவ்வளோ என்ன நான் சொல்கிற ஸ்ட்ரெஸ் மூலியெல்லாம் ஆல்ரெடி எல்லாருமே கேட்டுருக்கீங்க. என்னுடைய பேரன் பெங்களூரில் இருக்கார். அவர் டெங்கு ஃபீவரில் ரொம்ப அவசரப்பட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. உடனே அட்மிட் பண்ணுங்கள், குழந்தை ரொம்ப இதுவாக இருக்குது, சீரியஸாக ஆகும், எப்படின்னு சொல்ல முடியாது. உடனே அட்மிட் பண்ணிங்கனாக்கா அது பண்ணுவோம் டெய்லி ப்ளட்டெல்லாம் எடுக்கணும். நான் உடனே என்ன செஞ்சேன், அன்றைக்கி நைட்டு பஸ் ஏறி போயிட்டு எஸ்டிசி தட்டி எடுத்துகிட்டு இதை கொரியர் பண்ணிவிட்டு அங்கே போய் ரீச் ஆகிறது லேட் ஆகுச்சுன்னா உடனே நான் கிளம்பி போயிட்டு நீங்கள் முதல்ல ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு கூப்பிட்டு வாமா குழந்தையா. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாத தயவு செஞ்சு டாக்டர்ஸ் பயமுறுத்துவாங்க. உடம்பெல்லாம் வீங்கிடும், வாந்தி எடுத்துகிட்டே இருக்கும், குழந்தை சுருண்டு போயிடும். ஆல்ரெடி என் பொண்ணு ரொம்ப பயந்துருந்தான். இப்போ ரொம்ப பயந்து ஒரே அழுக. நான் போயிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கூலில் 3 months ஸ்கூலில் பாப்பா வரக்கூடாதுன்ட்டாங்களாம். டாக்டரும் 3 months அனுப்பக்கூடாது குழந்தையா. நீங்கள் டெங்குன்றது அவ்வளோ சிவியர். 1 month அவங்க கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு 3 months பற்றி தான் குழந்தை அனுப்பணும் அப்படின்ட்டுருக்காங்க. நான் போயிட்டு கரெக்டாக ஹாஃப் மார்னிங் ஒரு ஹாஃபு, மத்தியானம் ஒரு ஹாஃப் சாஷே கொடுத்தேன். வித்தின் 7 days அவனுக்கு அந்த டெய்லி பிளட் எடுப்பாங்க. அழுவான், பாட்டி வேணாம் கூப்பிட்டு போய் பிளட் எடுக்கணும். 3 days அந்த மாதிரி பிளட்டு கொண்டு போனாங்க. அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. 7 days கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டார். இது உண்மையான உண்மை என் கண்ணத்தில் நடந்தது. எப்படி டாக்டர்ஸே ஆச்சரியமாக இருக்காரு, எப்படி 7 days அந்த லெவல் உங்களுக்கு டெவலப் பண்ணுங்க அப்படின்னா அவனுக்கும் ரொம்ப சந்தோஷம். பாட்டி எனக்கு சிகிச்சைலாம் பண்ணலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனும் எஸ்டிசி தட்டி சொல்ல ஆரம்பிச்சார். இன்னொரு விஷயம், ஒரு பெரிய விஷயம், ரொம்ப ஷார்ட்டாக முடியும். பெரிய விஷயம் என்னென்னா, நானும் உங்களை மாதிரி வளர்ந்த பிறகு உங்களை மாதிரி எஸ்டிசி தட்டி பிஸ்னஸ் பண்ணுவேன். நிறைய பேரை நான் இந்த மாதிரி இந்த இதுலேருந்து மீண்டு கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னேன் பாருங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு குழந்தை 4 years கம்ப்ளீட்டட் அந்த குழந்தை அந்த மாதிரி பேசுன்னு சொன்னாக்கா சம்பாதிச்சு நான் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் எனக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். எப்படி இன்னொரு ஃபைன் ஏதாவது ஓகே அது முடிஞ்சுன்னா பேரை நல்லபடியாக வந்துட்டாரு. இன்னும் சின்ன பாயிண்ட் என்னென்னா, நேற்று நைட்டுக்கு எல்லாம் மோரோவர் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். நல்லா ஸ்டேஷனில் சில்லறை வரல, சில்லறன்னு இல்லை பெரிய நோட்டாகவே வரல. அதுக்கு காரணம் அதுதான் இருக்கார். அது நான் அதை சொல்லலை, அது யாரும் எதுன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி ஒரு 2 years பேக் சும்மா கட்டில் இருந்தால் கீழே விழுந்தேன். 15 days நான் ஒன்றுமே பண்ணி வீட்லேயே ரெஸ்ட்லேயே இருந்து டாக்டருக்கு போகிற பயம். கிட்டத்தட்ட 1 month 1.5 months ரெஸ்ட்லேயே இருந்து டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து. ஆனால் இப்போ அப்பப்போ விழுந்து சில்லறையை நோட்டு வாங்கிட்டு நேற்று விழுந்துவே இன்றைக்கி இந்த மாதிரி பேசுகிறேனாக்கா என்னன்னு தெரியல. பிகாஸ் ஆஃப் எஸ்டிசி தட்டி. ஓகேங்களா, அவ்வளோ எனக்கு அந்த படியேற மாட்டேன், எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது, கீழே உட்கார முடியாது, தரையில் எல்லாம் உட்கார முடியாது, எல்லா ஒர்க்கும் நடக்குது. ஹார்ட் ப்ராப்ளம், நியூரோ ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி ஒரு அவரும் சொன்னார் எல்லாருக்கும் ஒரு அம்மாவாக இருக்காங்க. இந்த அம்மாவாக இருந்து எல்லாரும் ஒரு இதுவாக இருக்கேன், இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படின்னாக்கா எஸ்டிசி தட்டி மட்டும்தான் காரணம். அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாதவங்க இதுக்கு நம்பிக்கை வச்சு எல்லோரும் அதை எடுத்து உங்களுடைய லைஃப் பண்ணி வாழ்த்துக்கள். வணக்கம்.